அடுத்த செய்தி, தென் மாவட்டங்கள் முழுவதுமாக தற்பொழுது சசிகலா அவர்கள் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இந்த செய்தி அமையலாம். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026இல் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்போடு இருக்கக்கூடிய நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு தொண்டர்கள் நிலைமை மிக எதிர்ப்பாக இருக்கக்கூடிய நிலையில் 3 அணிகளாக தொண்டர்கள் பிளவுபட்டு இருப்பது. செங்கோட்டையன் அவர்கள் பல முறை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறிய போது கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லை. காரணம், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை இணைத்தால் தன்னுடைய அதிகாரங்கள் பறிபோகிவிடும் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறார். ஒன்று மட்டும் நாம் பார்க்க கொள்ள வேண்டும், அதிமுக வெற்றியடைய வேண்டுமா, பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமா என்று பார்க்குமேயானால் முதலில் அதிமுக வெற்றியடைய வேண்டும். அதற்கு பிறகு என்ன வேண்டுமானாலும் நாம் பார்த்து கொள்ளலாம் என்பதை செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடாப்பிடியாக ஒருபோதும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைக்க முடியாது. அதுவும் குறிப்பாக OPS, டிடிவி தினகரன், சசிகலா, வைத்தியலிங்கம் இவர்களை கட்சியில் ஒருபோதும் இணைக்க முடியாது என்பதையும் தெள்ளத் தெளிவாக கூறியிருக்கிறார். பொறுமையாக இருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது சரியா அல்லது செங்கோட்டையன் அவர்கள் கூறுவது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இப்படியே சென்று கொண்டிருந்தால் அதிமுகவின் தொண்டர்கள் அப்படியே திமுகவிற்கு ஓட்டுக்களையாக மாறுவதாக நம்மால் பார்க்க முடிந்தது. விக்கிரவாண்டி தேர்தலில் கிட்டத்தட்ட யாரும் எதிர்பார்க்காதது. ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாலே கடும் கோபத்திற்கு ஆளாகி இருப்பார்கள். அதிமுகவின் ஓட்டுக்கள் பரம எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு விழுந்துள்ள செய்தி கேட்ட பிறகு எப்படிதான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தலைமை தற்பொழுது கவனத்தில் எடுத்துக்கொள்கிறதா அல்லது எடுத்துக்கொள்ளாதது போல் நடித்து கொண்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு தலைமை என்பது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அதில் எடப்பாடி பழனிசாமி அதை பாதுகாக்க வேண்டும் தான் நினைக்கிறாரே தவிர அதிமுகவில் இருக்கின்ற பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தால் எப்பொழுதோ மக்களவை தேர்தலில் சரியான கூட்டணியை வைத்து அதிமுகவை வெற்றியடைய வைத்திருப்பார். ஆனால் அவருக்கு தேவை அவரது பதவி மட்டும்தான். அதிமுக வெற்றியடைகிறதோ தோல்வியடைகிறதோ மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனையோ தொண்டர்களுடன் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர்களது பிரச்சனையை கேட்டறிந்து அதனை தீர்த்து வைப்பதோ எதுவுமே இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யவில்லை. இனியும் அதை செய்ய போவதாக தெரியவில்லை என்பதையும் தற்பொழுது செய்திகள் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது.